மத்திய அரசு உயர்த்திய வாடகை மீதான 18% வரி விதிப்பு திரும்பப் பெற கோரி பொள்ளாச்சியில் வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் உள்ள வாடகை கடைகள் மீதான வரி விதிப்பு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வாடகை வரி விதிப்பால் தமிழகத்தில் பல லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி இன்று தமிழகம் முழுவதும் வணிகர்கள் மற்றும் வாடகைதாரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி ராஜேஸ்வரி திடலில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பொள்ளாச்சி வால்பாறை பகுதியிலிருந்து வியாபாரிகள் கலந்து கொண்டு மத்திய அரசு இந்த 18% வரி விதிப்பு திரும்பப் பெற வேண்டும், மாநில அரசின் ஆண்டுதோறும் 6% வரி உயர்வு உள்ளிட்டவற்றை திரும்பப் பெற வேண்டும், வணிக உரிமை கட்டண உயர்வு மற்றும் அதன் விதிமுறைகளை தளர்த்த வேண்டும், தொழில் வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட வணிகர்கள் மற்றும் வாடகைதாரர்கள் கண்டன முழக்கங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முனவர் பாஷா வாணியம்பாடியில் வசித்து வருகிறேன். பெரியப்பேட்டில் என் ஃப்ரெண்டு காஷிஃபு +1 படித்தான். என் கூட அவன் லோன் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னான். நான் கூலி வேலை செய்கிறேன், ஆட்டோ லீஸ்ட்டுக்கு வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தேன். அவன் என்ன சொன்னால், சொந்தமாக ஆட்டோ வாங்கி கொடுக்குறேன், நீ எதுவுமே இல்லை, லோனுக்கு அப்ளை பண்ணுன்னு சொல்லி பேங்க் பாஸ்புக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபார்மில் கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் 10 செக்கில் கையெழுத்து போடு, இல்லை டிரான்சாக்ஷன் நடந்தால் தான் அவங்க லோன் கொடுப்பாங்க அந்த மாதிரி சொன்னான். அதுக்காக நான் கூட கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அது போட்டு கொடுத்ததுக்கு இது என்ன சொன்னால், இந்த அக்கௌண்ட் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இரு, இந்த வர கூலியெல்லாம் இதில் டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருன்னு சொன்னான். எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொன்னான். சரின்னு நான் கூட யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் 5ஆம் தேதி வந்தது போஸ்ட்லேருந்து லெட்டர், GST. அது என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அது என்னன்னு தெரியாத என் ஓனர்கிட்ட போய் காமிச்சேன். இந்த மாதிரி ஏதோ லெட்டர் வந்துக்குது, ஏன்னா எனக்கு படிக்க தெரியாது. அது அவர்கிட்ட காமிச்ச உடனே அவர் என்ன சொன்னார், இது GST இது வந்துக்குதுப்பான்னு சொன்னார். சரின்னு தெரிஞ்ச ஆள்கிட்ட போய் காமிச்சது 2,22,985 ரூபா வந்துக்குது. அதனால நான் SP ஆஃபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் மனு கொடுக்கறதுக்கு வந்துக்கிறேன். அது நீங்கள் தான் ஆக்ஷன் எடுத்து இது பண்ணோம்.